நாம் எல்லாரும் இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட, கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் இந்த செய்தியினுடைய ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை. 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். இந்த வசனம் சின்ன பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல்ல இருந்து எல்லாருக்கும் கற்பித்து கொடுக்கிற ஒரு நல்ல வசனம். ஆண்டவர் இந்த இடத்திலே ரொம்ப அழகாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடந்த வாரத்திலே நான் கொடுத்த அந்த செய்தி, நமக்கு நாமே ஜெபிக்க வேண்டிய 7 ஜெப குறிப்புகள் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு 7 ஜெப குறிப்புகளை குறித்து உங்களோடு கடந்த வாரத்திலே பேசும்படியாக ஆவியானவர் கிருபை கொடுத்தார். அநேகருக்கு அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது அதே செய்தியினுடைய இன்னொரு பின்னணியை, இன்னும் ஒரு 3 ஜெப குறிப்புகளை, அதுவும் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி, ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்காக, மற்றவர்களுக்காக அல்ல, தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய 3 ஜெப குறிப்புகளை குறித்து, மிக முக்கியமான 3 ஜெப குறிப்புகளை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு பேசும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. சிலர் சொல்லுவார்கள், நமக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக ஏன் ஜெபிக்கணும், தேவையே இல்லை, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபித்தா போதும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெப குறிப்புகளை எல்லாம் நம்ம கர்த்தரே கேட்பார். இல்லை இல்லை, இது ஒரு விதத்திலே நியாயமானதா இருந்தாலும் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்காக தருவார். சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது, நமக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். இப்படி நிறைய சத்தியங்கள் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் எல்லாருமே தங்களுக்காக ஜெபித்த அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலையிலே அவர் கடந்து போனார். ஆனால் அந்த சூழ்நிலையில எல்லாம் அவர் ஜெபிக்கல. கப்பல் பிரயாணத்திலே அவர் பெரிய பாடுகள் பட்டார். ஆனா அப்போ இந்த கப்பல் பிரயாணத்துல என்ன விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் கொள்ளப்பட்ட அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, ஆனால் அது என்னை விட்டு எடுக்கப்படும்படி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆனா
ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் கொடுக்கலையானா, கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். பதில் கொடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ மிகப்பெரிய தீர்க்கதரிசியான, மிகப்பெரிய அப்போஸ்தலனான அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைக்காக, தன்னுடைய பலவீனத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறார். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவரை விட்டு தூரத்தில் போகிறான், சத்துரு அவனை சோதிக்க போகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா சத்துரு உன்னை சோதிக்கிறதற்காக என்னிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டான், என்னிடத்துல அனுமதி வாங்கி விட்டான். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி, கெட்டு போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். சோ ஆண்டவரே, இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்றாரு, இயேசு நமக்காக ஜெபம் பண்றாரு. சோ இவர்கள் நமக்காக ஜெபிப்பார்களே, ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக அவசியம் இருக்கிறது. நாம் நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. பொதுவாக சிலருடைய எண்ணங்கள்ல என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தரிடத்துல தங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லிட்டு அவ்வளவுதான் ஃப்ரீயா விட்டுருவாங்க. நான் தான் இங்க போன் பண்ணி ஜெபிக்கிறதுக்காக சொல்லிட்டேனே, இங்க ஜெப கூடாரத்துக்கு போன் பண்ணி நான் சொல்லிட்டேன், ஆனா அப்படி ஜெப கோபுரத்திற்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களுடைய ஜெபத்திலே பலன் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவைக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என் முன்னாடி வந்து நிக்கணும், என் பிள்ளை அவனுடைய தேவைக்காய் கதறணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்னு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வரணும், என் பிள்ளை அப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்னு ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு சொந்தங்கள் ஆசைப்படுகிறது தவறல்ல. கண்டிப்பா ஆசைப்படணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆனா அந்த வேளையில ஒன்னும் மறந்துடக்கூடாது, நம்ம எந்த பர்சனுக்காக ஜெபம் பண்றோமோ அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்லை, அவங்க அதை யோசிக்கவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் இரக்கம் செய்ய முடியாது. வேதத்திலே நீங்கள் சில வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சவுல் ராஜா தவறு செய்யறாரு. அப்போ அந்த சவுல் ராஜா தவறு செய்யும் போது அவர் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவாரு, எனக்காக நீங்க வேண்டிக்கிங்க, உங்க ஆண்டவரிடத்துல எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், பென்யமீன் கோத்திரத்திலிருந்து எடுத்து நிறுத்தினவர் கர்த்தர். ஆனா நீங்க சவுலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க, தான் வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்யும் போது ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ராஜா நிற்க மாட்டாரு. அவர்களுக்காக வைத்திருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போய் நீர் எனக்காக வேண்டிக் கொள்ளும். நான் நம்புறேன், சவுலுடைய ராஜ்ய பாரம் இடிவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவன் தேவ சமூகத்துல ஒரு நாள் ஆகிலும் அவனுக்காக போய் நிற்கவே இல்லை மனதுருக்கத்தோட. ஆனால் இதே நீங்கள் தாவீதை வாசிப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு விஷயம் அவனுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், அவனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து இந்த இடத்துக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொடுக்கிறதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இவன் ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் போலாமா வேண்டாமா என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற அந்த காரியத்தை சொன்னால் அவர்கள் கேட்டு சொல்லுகிற அளவிற்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனா தாவீது ஒவ்வொரு விஷயம் போருக்கு போகும்போது
தனக்கு முடியாத சில சூழ்நிலையில கடந்து போகும்போது யாரை நோக்கி பார்த்தான் அப்படின்னா கர்த்தரையே நோக்கி பார்த்தான். நீ என் கூட வர வாங்க ஆண்டவரே, நீர் எனக்காக வழக்காடுங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் சங்கீதங்களிலே வாசிப்பீர்களே ஆனால் தாவீது ஒரு விசை இரண்டு விசை அல்ல, பல விசை ஆண்டவருக்கு முன்பாய் போய் நிற்கிறார். நீங்கள் அந்நிய நாட்டிலே இருக்கிறவர்கள் தாவீதோடு கூட இருந்த அந்த நபர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். புருஷர்கள், அவனோடு வந்த புருஷர்கள் தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிறார்கள். எல்லாரும் அவனை பார்த்து கல்ல கையில எடுக்கிறாங்க. அப்போ தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பெற்றுக்கொள்வேனா, நான் பிடிப்பேனா? உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போப்பா, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சோ தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்திற்கும் சவுலுடைய ராஜ்ய பாரத்திற்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சவுல் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஆலோசனைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கல. ஆனா தாவீது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் சமூகத்துல நின்றான். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்காக 1000 பேர் ஜெபிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கலாம். நீங்கள் பல இடங்களிலே ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் உங்களோட என்ன பேசுறார் தெரியுமா? இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய ஆலோசனைக்காக எப்பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பாயோ, நீங்க என்றைக்கு நிற்கிறீர்களோ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, நீங்க நின்னா ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சிம்சோனை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால், சிம்சோன் ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவன் கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை அவன் கொன்று அவன் வீழ்த்துகிறான். அவ்வளவு பெரிய பலசாலி. ஆனா அவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தும் தன்னுடைய ஓட்டத்துல கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய தேவைகளுக்காகவோ தன்னுடைய பிரச்சனைகளுக்காகவோ அவன் நிக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் வேதம் சொல்லுகிறது, கடைசியில தன்னுடைய பலனெல்லாம் எடுக்கப்பட்டு எதிரிக்கு முன்பாக ஒரு விளையாட்டு பொருளை போல அவன் போய் நிற்கிறான். அந்த நேரத்துல தான் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஆண்டவரே, இந்த எதிரியோட கூட சேர்ந்து நான் வாழ விரும்பல, நான் மரிச்சா கூட பரவாயில்ல, ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் நினைச்சிருங்கன்னு கர்த்தருடைய சமூகத்துல பர்சனலா ஜெபம் பண்ணான் பாருங்க. அவன் ஜெபித்த உடனே கர்த்தர் அவனுக்காக இறங்கி அந்த இழந்து போன அந்த பலனை திரும்ப தந்தாரா? கர்த்தர் தந்தாரா? நான் நம்புறேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளாக ஒவ்வொரு பாவத்திற்குள்ளாக சத்ரு இந்த சிம்சோனை அழைத்து கொண்டு போறதற்கு நினைக்கும் போது அவன் மட்டும், ஆண்டவரே என்னை தப்பிச்சிருங்க, என்னை கை தூக்கி எடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்திருப்பானே. ஆனால் நான் நம்புறேன் கண்டிப்பா இவ்வளோ பெரிய பொல்லாங்கல இவ்வளோ பெரிய பாவத்துல அவன் விழுந்திருக்கவே முடியாது. சோ ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் நான் அதான் சொல்லுவேன், நீ ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு. ஆனா ரொம்ப தேவை என்ன தெரியுமா? நீ பரிசுத்தத்திற்காக எவ்வளவு தூரம் நீ ஜெபம் பண்ற. நீ ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளாக ஒரு பாவ காரியத்திற்குள்ளாக சத்ரு உன்னை கொண்டு போய் நிற்க வைக்கும் போது, ஐயோ ஆண்டவரே எனக்கு இதுல பலன் தாங்க, என்னை தப்பு வைக்கிறதுக்கு பலன் தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய சோதனையில உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ரொம்ப கவனமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அடுத்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் நமக்காக. அத ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்திரப்படு, பின்பு உன்னுடைய அயலானை ஸ்திரப்படுத்தலாம். நீ முதல்ல ரெடி ஆகுப்பா. நீ ஒரு ஜெபம் பண்ற, உனக்காக நீ ஜெபம் பண்ணு. உனக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, உனக்கு நடக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, உனக்கு கர்த்தர் வழக்காட வேண்டியது நிறைய இருக்கிறது. நீ உனக்காக முதல்ல ஜெபம் பண்ணு, அதற்கு பிறகு உன் சகோதரனுக்காக நீ ஜெபம் பண்ணணும்.
உன் அயலானுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை பண்றதே இல்லை. தங்களுக்காக எந்த காரியத்தையும் அவங்க செய்யறது இல்லை. தங்களுக்காக, தங்களுடைய பரிசுத்தத்திற்காகவோ, தன்னுடைய ஊழியத்திற்காகவோ, இல்லை தன்னுடைய சரீரத்திற்காகவோ எதுவுமே ஆண்டவரிடத்தில் அவங்க கேட்கறது இல்லை. அவங்களுடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் மற்றவர்கள் தான். இல்லை, மற்றவர்கள் நமக்கு தேவை. ஆனா நம்முடைய பர்சனல் வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஈசாக்கை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தனக்கென்று ஒரு மனைவியை ஆயத்தம் பண்றதற்கு வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் போயாச்சு. சரி, கண்டிப்பா அவர் வரும்போது பொண்ணோட தான் வருவாரு, நல்ல பொண்ணை கூட்டு வருவாரு, அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டு இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கு அந்த பொண்ணை அவனுடைய வேலைக்காரன் அழைத்து கொண்டு வரும்போது ஈசாக்கு தியானம் பண்ணுனா அப்படின்னு சொல்லும். சோ அவனுடைய ஜெபந்தான் அவனுக்கு ஏற்ற மனைவியை கொண்டு வந்ததுன்னு நான் நம்புறேன். அது மட்டுமல்ல, யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷன் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே தனக்காக அவன் ஜெபம் பண்றதற்கு முன்னாடியும் அதற்கு பின்னாடியும் உள்ள வாழ்க்கையை நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்களை வேதத்துல வாசிக்க முடியும். அத்தனை நாட்கள் அவன் தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது 2 பெரிய பரிவாரங்களோட கிளம்புறான். ஆட்டு மந்தை, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மனைவிகள், பிள்ளைகள், எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துருச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங், ஏதோ ஒண்ணு அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் நினைக்கிறான், எனக்கு இந்த காரியம் கிடைக்காததுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை, நான் தனியா இன்னும் ஜெபம் பண்ணல, நான் தனியா இன்னும் ஆண்டவரோட நெருங்கல. அதற்கு பிறகு அவன் பிந்தி தனித்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மனசுல அந்த கிருபையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கென்று சில ஜெப குறிப்புகள் இருக்கத்தான் வேண்டும். நமக்காக தான் சில பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா உன்னுடைய வயிற்றுக்காக அடுத்தவன் சாப்பிட முடியுமாப்பா? உன் வயிற்றுக்கு முதல்ல நீ சாப்பிடுப்பா, உன் வயிற்றுக்கு நீ தான் சாப்பிடணும். உன் வயிற்றுக்கு அடுத்தவன் சாப்பிட்டா உன் வயிறு நிறையாது, உலகத்தில் இல்லைப்பா. அதே மாதிரி தான் நானும் நம்புறேன், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கு 3 ஜெப குறிப்புகளை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதான் கடந்த வாரத்தில் 7 காரியத்தை, நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய 7 காரியத்தை சொன்னேன். அது போன வார கொடுத்த அந்த செய்தியிலே உங்களுக்கு இருக்கிறது, நம்முடைய சேனல்ல இருக்குது. அதை தேவைப்படுகிறவர்கள் இன்னொரு விசை கூட நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு இது மிக முக்கியமான ஜெபம். ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக ஜெபிக்க வேண்டிய 3 ஜெப குறிப்புகள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். ரொம்ப அழகாய் இருக்கிறது அந்த வசனம், எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபின் புஸ்தகத்திலே, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், நீங்கள் 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு விசை கூட வாசிக்க போகிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு ரொம்ப அழகாய் எழுதுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத கர்த்தர்
கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நேற்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்காக ஜெபிக்க கூடிய ஜெப குறிப்பிலே மிக மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம், ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த ஞானம் இல்லாத வாழ்க்கையை குறித்து நம்முடைய திருச்சபையிலே கொடுத்த செய்திகள் கொஞ்சம் அல்ல, எத்தனையோ அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் சந்தித்ததிலேயே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, வேற யாருமே காரணம் இல்ல. அவங்க யாரோ ஒருத்தரை காரணம் காட்டுறாங்க. இவங்களால தான் பாஸ் நான் இப்படி போயிட்டேன், இவங்களால தான் பாஸ் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவங்க தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க தான் எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இல்ல எங்களுக்கு சாபமா இருக்கலாம், எங்களுடைய முன்னோர்களுடைய பாவமா இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கண்டுபிடித்த வரை, எனக்கு தெரிந்த வரை அநேக பேர் கஷ்டப்படுகிறது சாபம் அல்ல, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அவங்களை ஏமாத்தினது இல்ல, இவங்களுடைய ஞான குறைவினாலதான் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. ஞான குறைவினால சம்பாத்தியம் அவங்களை விட்டு போயிடுச்சு, ஞான குறைவினால பணம் அவங்க கையில இல்ல, ஞான குறைவினால அவமானம், அந்த ஞானம் இல்லாததுனால பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்காக நான் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்திற்காக ஜெபிப்பது தவறல்ல. நீங்கள் வேதத்துல ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு ஜெபம் பிடிச்சிருச்சு. யாருடைய ஜெபம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, தாவீதனுடைய மகனுடைய ஜெபம், அந்த சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கேட்டது மட்டும் இல்லப்பா, நீ கேளாததையும் நான் உனக்கு தருவேன், நீ கேட்காத எல்லாத்தையும் உனக்கு தருவேன், உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தருவேன், உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் அப்படி இருந்ததில்லை, உனக்கு பின் இருக்கிற ராஜாக்கள் அப்படி இருக்க போறதில்லை, அவ்வளவு தூரம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஏன் அப்படி ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தில் அவர் பிரியப்பட்டார்னா, இந்த சாலமோன் எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தான் என்றால், ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு எங்க அப்பா மாதிரி போர்வதற்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லல, எங்க அப்பா மாதிரி சிங்கத்தை நான் கிழிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணல. ஆனா இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு எந்த ஞானமும் இல்லப்பா, நான் ஒரு சின்ன பையன்ப்பா, எங்க அப்பா ரொம்ப அதிகமாய் இந்த ராஜ்யபாரத்தை கட்டி எழுப்பினார், ஆனா இந்த ராஜ்யபாரத்தை கட்டி எழுப்புறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணா, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சு போய் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சோ நமக்காக டெய்லி நம்ம ஜெப குறிப்புல நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவரே நடந்து கொள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, என் மனைவிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், என் கணவனிடத்துல எப்படி நான் நடந்துக்கணும், என் வேலை ஸ்தலத்துல நான் எப்படி நடந்துக்கணும், ஆண்டவரே என்னுடைய சொந்தங்களிடத்துல நான் எப்படி நடந்துக்கணும், இப்படி மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொள்வீர்களே, ஆனால் நான் சொல்றேன், உங்களை இந்த உலகத்துல வேற யாராலையும் உங்களை அசைக்கவே முடியாது. நீங்க எங்கேயும் தோற்று போக மாட்டீங்க, நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு நிக்க மாட்டீங்க, நீங்க கை கட்டி நிக்க மாட்டீங்க. ஆனா ஞானம் இல்லாதவர்கள் கை கட்டி நின்று விடுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதற்கு முன்பாக வேண்டுமென்றால் நீங்கள் ஞானமற்றவர்களா இருக்கலாம், ஞானமற்ற உங்களை மாதிரி பேதைகள் யாரும் இல்லைன்ற அளவுக்கு இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் வரணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிறதை உங்களை எதை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஞானமா இருக்கிறத வச்சுதான் உங்களை நிறைய கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்னை பொறுத்தளவுல அவங்க அப்படி சிலரை பார்க்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு பேதைகளா இருப்பார்கள். நான் சொல்றேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவரை பிடிச்சு கொண்டேன். ஆனா ஆண்டவரை ரொம்ப அதிகமாய் அவரை நேசித்து அவரோடு கூட பழக ஆரம்பிச்சதற்கு பிறகு எனக்கு இந்த ஊழியம் செய்யக்கூடிய ஞானம்,
மற்றவரிடத்துல பேசக்கூடிய சில ஞானம் என் வாழ்க்கையில அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும்போது இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் படிச்ச படிப்புல எனக்கு கிடைக்கல, எங்க அம்மா அப்பாட்டன்னு எனக்கு கிடைக்கல. நான் ஆண்டவரை நெருங்குகிறதற்கு முன்பாக நான் சொல்றேன், என்ன மாதிரி ஒரு ஞான குறைவான ஒரு பர்சன், ஒரு அதான் நம்ம ஊர்ல சொன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது. எதுவுமே தெரியாது, படிப்பறிவு தெரியாது, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, சம்பாத்தியம் தெரியாது, வெளி உலகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாத்துலயுமே அதான் ஒரு களிமண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் அதான் சிலர் திட்டும்போது மண்டையில மசாலா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதான் நான் ஒரு விஷயம் ஒரு முந்திரி கொட்டத்தனமா ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது எங்களுடைய சொந்தத்துல இருக்கிற வேண்டப்பட்ட ஒரு நபர், ஆமா நீ ரொம்ப பேசுற, நீ உன் தலையை பற்றி எனக்கு தெரியாதா, அது சாணி தலை, சாணி சுமக்கிற தலை, உனக்குள்ள சாணி தான் இருக்குடா, உனக்குள்ள மூளை இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அவர் திட்டுனது எனக்கு அன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி, நம்ம இவ்வளோ குறைவா ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருக்கோமே. ஆனா நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்புகிறேன், ஞானத்தில் நான் தேறினவனானேன் என்று நான் சொல்லல, அதற்காக இன்றும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கும் சேர்ந்து நான் ஜெபம் பண்றேன், இன்னும் எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறேன். ஆனால் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நான் அதிகமாய் பற்றி பிடித்ததற்கு பிற்பாடு எனக்கு அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். அன்னைக்கு சில இடங்கள் ஐயோ இவ்வளவு ஞான குறைவா இருந்திருக்கிறோமே, ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்த்தா சரி நம்ம ஞானமா இருந்திருக்கிறோம்ல, நம்ம ஞானமா எப்படி நீ படிப்பறிவுலையும் இல்ல, 10th நீ ஃபெயில், உனக்கு எப்படிப்பா இப்படி எல்லாம் வந்துருச்சு, நீ எப்படிப்பா இப்படி எல்லாம் பேசுற, நீ எப்படிப்பா இதெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்ற அப்படின்னு யாராவது என்ன பார்த்து கேட்கும் போது நான் என் மனசுல நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்றைக்கு என் தேவனாகிய கர்த்தரை அப்படியே உறுதியாய் பற்றி பிடித்தனோ அன்றைக்கு என்னுடைய அந்த குணங்களே மாறிடுச்சு. சோ உண்மையா நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களே ஆனால் ஆண்டவரோட நெருக்கமான வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதான் பாஸ்டர்மா அந்த ஊழியத்திற்காக வாரணாசி கடந்து போகும்போது அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி சொன்னார்கள். அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் பார்ப்பீர்களே ஆனால் எல்லா ஜனங்களும் ரொம்ப பேதைகளாய் அவங்க ரொம்ப உருமாறி இருந்திருக்கிறாங்க. அவங்கள படிப்பறிவு இல்லை, அவங்க பேச்சு வழக்கம் சரியில்லை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு சரியில்லை, அப்படியே ஒரு மத்து பிடிச்ச ஒரு அந்த மூளை மாதிரி அவங்க அப்படி இருந்திருக்காங்க. எதுலையுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படி. ஆனா அத்தனை கூட்டத்தின் நடுவிலையும் ஒரு வயதான ஒரு பாட்டி, ரொம்ப வயசானவங்க, ஆனா அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை அவ்வளவு ஞானமா இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, இல்லப்பா எத்தனை 1000 பேர் அன்றைக்கு அங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சிட்டாலும் அந்த அம்மா ஒரே ஒருத்தங்க இயேசுவை ரொம்ப அறிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அவங்க சாட்சியை நான் கேட்டு பார்த்தேன், அப்பதான் தெரியுது கர்த்தரே நேரடியாய் அவர்களுக்கு தரிசனமாய் இருக்கிறார். ஆண்டவரை அவங்க பார்த்துட்டாங்க. ஆண்டவரை பார்த்ததுனால அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரை விட ஆண்டவரை ரொம்ப நெருங்கி இன்னைக்கு எல்லாரும் அவங்க பேர பிள்ளைங்க தான், அவங்க மக்கள் தான். ஆனா எல்லாருக்கும் அந்த பாட்டிக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ஆண்டவரை ரொம்ப பிடித்து கொண்டார்கள். நான் நம்புறேன், ஆண்டவரை நீங்க உறுதியாய் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்துல கண்டிப்பா நீங்க பேதைகளாய் இருக்கிறதற்கு அவசியமே இல்லை. நீங்க பேதைகளாய் இருக்கவே மாட்டீங்க. நான் ஒருவேளை நீங்கள் அப்படி ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களே ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னும் ஆண்டவரை ரொம்ப நெருங்கல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், அதான் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும்னு தேவ மனுஷன் ஜெபம் பண்றாருல. சோ ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேல உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தேவை. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஞானம் தேவை. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் ஞானத்தில் தேறினவனாய்
ஞானம் இல்லாம எத்தனை இழந்திருக்கிறான்ப்பா, ஞானம் இல்லாம எத்தனை பேருக்கு முன்னாடி ஆண்டவரே மனசு கஷ்டப்படுற வார்த்தையை கேட்டிருக்கிறான்ப்பா, ஞானம் இல்லாம நான் இழந்த பணம், ஞானம் இல்லாம நான் இழந்த மனிதர்கள். ஆண்டவரே இன்றைக்கு நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, என் ஞான குறைவுதான். இப்பொழுது அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கவனிங்க, ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்க பாருங்களேன். இந்த செல்வந்தர்கள் யாருமே கடின உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னா சரீரத்தினால கடின உழைப்பாளிகள் அல்ல. பொதுவாக பாருங்களேன், ஒரு தக்காளி ஒண்ணு விவசாயம் பண்றாங்கன்னு வைங்களேன். இந்த தக்காளி விவசாயம் பண்ணுகிற அந்த தக்காளியினுடைய விதையை எடுத்து அதை நட்டு அதற்கு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி அதை ஒரு தக்காளியா உண்டு பண்ணுகிற அந்த விவசாயி இருக்கிறார்ல, அந்த விவசாயியை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த விவசாயி சாதாரணமான ஒரு சைக்கிள தான் போயிட்டு இருப்பாரு, இல்லைன்னா நடந்து தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த தக்காளிய அவரிடத்திலிருந்து போய் வாங்கி இன்னொரு கடையில விற்கிறாரு பாருங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கோடிக்கணக்கான கார்ல இறங்குவாரு. இவர் கஷ்டப்படவே இல்லை. இந்த 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 தக்காளியை வாங்கி விற்கிறவரு, அதுவும் அவர் வரமாட்டாரு, ஒரு ஆளை அனுப்பி அங்க இருந்து ஒரு கொள்முதல் பண்ணி இங்க சேல் பண்றாரு. இவர் பெரிய கோடீஸ்வரர். அந்த தக்காளியினுடைய விதை போட்டதிலிருந்து அது தக்காளியாய் மாறுகிற வரைக்கும் உதவி செய்கிற அந்த விவசாயி ஒண்ணும் இல்லாம இருப்பாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சிலர் கடின உழைப்பு உழைக்கிறார்கள். நான் அவ்வளவு உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா ஏன் எனக்கு லாபம் இல்லை? நான் வீட்டுல எல்லாம் சும்மா எல்லாம் இருக்கல, நான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன், ஆனா எனக்கு ஒரு லாபம் இல்லையே. ஆனா அவங்கள பாருங்க, சேர் மேல உட்கார்ந்து அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே, எப்படி? நான் சொல்றேன், கடின உழைப்பு மட்டும் இருந்தா போதாது. என்றைக்கு உங்கள் உழைப்போடு கூட ஞானோன்ற ஒன்று இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியுமே தவிர வெறும் கடின உழைப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற பிசினஸ் மேனா இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிற வேலை செய்யறவர்களா இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க, அதான் ராத்திரி பகலா உழைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்க சரீரம் அவ்வளவுதான், அவ்வளவு களைப்படைகிறது, ஆனா உங்களுடைய லாபம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள்ட்ட உழைப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனா ஞானம்ன்ற ஒன்று இல்லை. ஆனா வெறும் கடின உழைப்பு அல்ல, ஞானத்தோடு கூடிய கடின உழைப்பு. அப்படி இருக்குமே ஆனால் நான் நம்புறேன் நீங்க கண்டிப்பா தோற்று போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. எனக்கு தெரியும், என்னுடைய தகப்பனார் ஒரு விவசாயி, என்னுடைய தகப்பனாருடைய சகோதரன் ஒருத்தர் அவரும் விவசாயி, ரெண்டு பேரும் விவசாயம் பண்றாங்க. ஆனா எங்க அப்பா அத்தனை ஆண்டுகள் விவசாயம் பண்ணி அவர் ஒண்ணுமே கண்டுபிடிக்க, ஒண்ணுமே பார்க்கல, பெரிய சம்பாத்தியத்தை எதையுமே பார்க்கல. ஆனா என்னுடைய தகப்பனாருடைய சகோதரன் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒன்று விட்ட சகோதரன், அவர் பாத்தீங்கன்னா சில வருஷத்தினுடைய விவசாயத்திலேயே பெரிய அளவில் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. எப்படி அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா விவசாயம் பண்றதுக்கு மட்டும்தான் தெரியும், எங்க அப்பாவுக்கு வியாபாரம் பண்ண தெரியாது. ஆனா அவருக்கு விவசாயம் பண்ண மட்டும் இல்ல, வியாபாரம் பண்ணவும் தெரியும். இன்னைக்கு அவரு கோடீஸ்வரரா மாற்றப்பட்டு விட்டார். அதனால உழைப்பு மட்டும் இல்ல, கடின உழைப்பு மட்டுமல்ல, ஞானத்தோடு கூடிய கடின உழைப்பு. இன்னொன்று, திருச்சபையை நடத்துகிற நிறைய போதகர்கள் கூட என் கூட பேசி இருக்கிறாங்க. பாஸ்டர், நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க, எவ்வளவு நேரம் நீங்க மெசேஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. உடனே நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை விட நான் கிட்டத்தட்ட 3 மடங்கு, உங்களை விட 3 மடங்கு நேரத்தை நான் செலவு பண்றேன், அப்ப ஏன் எனக்கு மட்டும் அப்படி வளரல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கேட்கும்போது நான் பெருமைக்காக அதல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவங்களிடத்துல சொல்றேன், பாஸ்டர் இல்ல, ஊழியத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் விட ஞானம்ன்றது ரொம்ப அவசியமான ஒன்று, ஞானம்ன்றது ரொம்ப தேவையான ஒன்று. அதான் ஒரு ஒரு போதகர் என்னிடத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்டு சொன்னார், பாஸ்டர் என் ஆத்துமாக்களை
ஒரு கட்டுக்குள்ள வைக்கவே முடியல. 10 பேரை நான் சம்பாதிக்கிறேன், அடுத்த 10 பேர் உள்ள குறதுக்குள்ள இந்த 10 பேர் வெளியே போயிடுறாங்க. இப்படியே என்னுடைய திருச்சபை ஒரு டைம் அல்ல, 2 டைம் அல்ல, பல டைம் எங்க திருச்சபை உடஞ்சிருச்சு. இதனாலேயே நான் ஒரு பெரிய கிரௌடை பார்க்கவே முடியல அப்படின்னு. அப்போ அவர் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு விசை பாஸ்டர், எங்க சர்ச்சில் ரொம்ப உதவி செய்கிற ஒரு அம்மா, நானும் அவங்கள ரொம்ப நேசிப்பேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க செஞ்ச அந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்ச உடனே என் மனசுல சொல்லுது, சரி பெண்களெல்லாம் ரொம்ப விரும்புறது சாரி தானே விரும்புவாங்க, சரி ஒரு சாரி நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அவரே போய் கடையில் போய் ஒரு அழகான சாரியை அவர் சூஸ் பண்ணி ரொம்ப அழகா, சரி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோகா பேக் பண்ணி கொண்டு போய் அவர் கொடுத்துட்டாரு. இதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது? நான் முழு இருதயத்தோட தான் அதை செஞ்சேன். ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிருச்சு. அந்த சாரியை வாங்கின உடனே அவங்களே வந்து, என்ன எனக்கு சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே அதோட 2-3 பேர் சேர்ந்து பேசி, எப்படி பாஸ்டர் அவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்கலாம், வேற ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டியதானே, இப்படியே பேசி 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 ஒரு 2-3 குடும்பம் அவங்களோட சேர்ந்து சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் என்ன பாஸ்டர் தப்பு பண்ணேன்? அப்போ நான் அந்த ஊழியக்காரத்தில் சொன்னேன், பாஸ்டர் நீங்க எந்த தப்பும் பண்ணல, உங்களுடைய இருதயத்தில் நீங்க உண்மையா இருக்கிறீங்க, ஆண்டவர் அதுக்கு பலன் தருவார். ஆனா ஒண்ணு, இதான் உலகத்தான் சொல்றான்ல, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு. அதான் நீங்க கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அதுல ஒரு ஞானமா நீங்க வேற ஏதாவது ஒரு பைபிளோ இல்லைன்னா சர்ச்சில் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. பட்டு நம்முடைய ஞான குறைவுதான் இதை உண்டு பண்ணிருச்சு. சரி உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சில ஆலோசனை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு காரணம் இல்லாமல் காயங்கள், உங்க மனசுல இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அந்த காயத்துக்கு நீங்க ஒரு தப்புமே நீங்க பண்ணல. நீங்க ஒரு நிரபராதி, நீங்க நல்லவங்க, நீங்க மனசறிஞ்சு யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு நபர். உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிப்புறமான இருதயம். ஆனா நான் நம்புறேன், நீங்க இன்னைக்கு காயப்பட்டு நிற்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, உங்களுடைய ஞானம் இல்லாமல் நீங்க எடுத்த சில செயல்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காரணம் இல்லாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள். சோ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உண்மைதான், ஆண்டவரே உண்மைதான், ஆண்டவரே உண்மைதான், ஆண்டவரே. அதான் ஒரு டைம் ஒருத்தரை நம்பியாச்சு, ஏமாத்திட்டாங்க. கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி எனக்கு அவர் ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணா நான் வந்து எனக்கு பயங்கரமாக சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம், எனக்கு தாட்டு வந்துட்டே இருக்குது, நான் தற்கொலை பண்ணிக்கணும் போல தோணுது. உடனே சரி ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கணும்? இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு 6 வருஷமாக ஒரு பொண்ணை நேசித்தேன், திடீர்னு அந்த பொண்ணு இப்போ ஃபோன் எடுக்கல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வருது, எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா சொல்லுங்க அண்ணே, ப்ரேயர் பண்ணி சொல்லுங்க அண்ணே அப்படின்னு அந்த தம்பி பேசிட்டே இருக்கிறாரு. பேசும்போதே அப்படியே போன்ல கேட்கிறேன், கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்படியே நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன், எனக்கு மாதம் சம்பளம் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வருது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் சொன்னேன், நான் சொல்றதை நீ கேட்பியாம்மா அப்படின்னு கேட்டேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன சொன்னா நான் கேட்கிறேனே அப்படின்னு. இல்ல, உன்னையே நேசிக்காத, உன்னையே விரும்பாத, அன்பை மதிக்காத ஒரு பொண்ணு உனக்கு வேணும்னு நினைக்கிறது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்டேன். உனக்கு தப்பா தெரியலையாப்பா? அவ உன்னையே நேசிக்கல, அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவ உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பல, உன்னுடைய பொசிஷன் எவ்வளவு பெருசுன்னு அவளுக்கு தெரியல. உன்னையே நேசிக்காத ஒரு நபர் உனக்கு வேணும்னு நினைக்கிறது எனக்கு நம்ம நல்லதா படலப்பா, நீ தான் தப்பு பண்ற. இன்னைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை இப்படி நேசிக்காத ஒரு பெண்ணு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நேசிக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி. நீ இவ்வளவு பேதையா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அந்த மகனோட பேசி, இல்ல நீ வெளியே வந்தே ஆகணும், அவங்களுக்கு முன்னாடி நீ சாகிறதுனா கோலடா, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாதான்டா வெற்றி. அவங்க உன்னை பார்த்து இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு நீ வாழணும் இல்ல, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய துணையோடு பேசி முடிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 1 வீக், 1 வாரம் தாண்டி அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணானே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, எத்தனையோ பேரிடத்துல நான் போனேன், ஆனால் வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை,
ஆனா உங்கள்கிட்ட அந்த ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசினேன்னு நானே யோசிச்சு பார்த்தேன். உண்மைதானே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே. எனக்கு என்னையே பிடிக்காத ஒருத்திக்காக நான் ஏன் காசு செலவு பண்ணணும்? என்னையே பிடிக்காத ஒருத்திக்காக நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நான் ஏன் அவங்கள நினைச்சு கஷ்டப்படணும்? நான் ரிலைஸ் பண்ணிட்டேன். நான் யோசிச்சே இருந்தேன். இப்போ இந்த 1 வீக் நான் பிரேயர்ல நல்லா இருந்தேன். ஆண்டவர் என்னை வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாரு. இப்போ அந்த எண்ணமே என்னை விட்டு போயிருச்சுனே. நான் கண்டிப்பா வருவேன். நான் இந்த லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாட்சி சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைய. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு தேவை. அந்த ஏற்ற நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஞானமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதுக்கு நான் அந்த பாதையில கடந்து வந்தேனா? இல்ல, எனக்கு அந்த விஷயத்தை குறித்து பழக்கமும் இல்லை. ஆனா உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ராஜா தனக்கு பலவீனமாய் இருக்கும்போது தன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தன்னுடைய பலவீனத்துல தன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆனா அந்நிய நாட்டு ராஜா, தன்னுடைய நாட்டு பக்கத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற ராஜாக்கள் தன்னை பார்க்க வரல. ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை பார்க்க வரல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாத அந்நிய நாட்டு ராஜா இவர் பலவீனப்பட்ட உடனே பார்க்க வர்றாரு. இவனுக்கு உடனே சந்தோஷம் பொங்குது. நம்ம ஊர்ல உள்ள ஒருத்தன் நம்மளை பார்க்கல, கவனிக்கல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்மளை கவனிக்கல. ஆனா அந்நிய நாட்டு ராஜா நம்மளை கவனிக்கிறாரேன்னு சொல்லி அவன் வந்த உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். உடனே சொல்லுவான், வாங்க வாங்க, என்னுடைய ராஜா அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் பாருங்க, இந்த தங்கத்தை பாருங்க, இந்த வெள்ளியை பாருங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டான். அந்த ராஜா வெளியே போன உடனே ஆண்டவர் இவனை பார்த்து கேட்கிறாரு, டேய் என்ன பண்ண, அவனுக்கு என்னத்தை காமிச்ச? உடனே ஆண்டவரை பார்த்து ராஜா சொல்றாரு, ஆண்டவரே அவனுக்கு காமிக்காது எதுவுமே இல்லை. நான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும் போது அவன் பார்த்தான், அதனால எல்லாத்தையும் நான் காமிச்சேன். உடனே ஆண்டவருடைய வார்த்தை வரும், நீ காமிச்சிட்டல்ல, ஒரு நாள் அவன் படையோட வருவான், யுத்த ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு உங்க ஆட்களை எல்லாம் நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான்ப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். யார் சொன்னா காமிக்கிறதுக்கு? சோ அந்த ராஜாவுடைய ஞான குறைவு இது. அவர் ஒரு தப்புமே பண்ணல. நம்மளா இருந்தா கூட அது நியாயமானதுதான் சொல்லுவோம். ஆனா இல்ல இல்ல இல்ல, நீ காமிக்க வேண்டியதுன்னு சில பொருட்கள் இருக்கிறது. அவன் உன்னை நேசிக்கிறான். அவன் ஒரு நாள் நீ பலவீனப்பட்டு உன்னை பார்த்துட்டான்னு சொல்றதற்காக நீ ஞானமே இல்லாம இது செஞ்சிடக்கூடாது. சிலருக்கு இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டாங்களா, அவங்க மேல அன்பு செலுத்திட்டாங்களா, உடனே இவங்களுக்கு அப்படியே உச்சியிலிருந்து அப்படியே குளிர ஆரம்பிச்சு, உடனே எல்லாத்தையுமே அவங்களுக்கு உடனே அவங்கள்ட்ட ஓவரா பேசிக்கிறது, அவங்களுக்கு அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது. ஐயோ டே, சரி உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, கொஞ்சம் 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 அமைதியா இருங்க, அது செய்யணும், ஓகே. உடனே தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அப்படியே திறக்கிறது, தனக்குள்ளதெல்லாம் அப்படியே திறக்கிறது. அன்பு செலுத்துறாங்கன்றக்கா உடனே இல்ல 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 இல்ல, அது ஞான குறைவு. சோ எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம். யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது என் ஆண்டவரையும் அங்க மட்டம் தட்டி பேசல, அதே நேரத்தில் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவன் கொடுக்கறதுக்கு மறக்கவே இல்லை. என் ஆண்டவரை அந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் பார்வோன் தான் கடவுள். ஆனா நீ கடவுள் இல்லையா, என் ஆண்டவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என் கடவுள் அப்படின்னு சொல்றத அவங்களுக்குள்ள திணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அந்த சுவிசேஷத்தை அங்க அந்த ராஜாவுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டாரு. அதையும் சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்துல அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்காம நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுல கவனமா இருந்துச்சாரு. நம்மளா இருந்தா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் செஞ்சிருப்போம். ஒண்ணு அவருக்கு இயேசுவை பற்றி சொல்றோன்ற அந்த கெத்துல அவரை மரியாதை குறைவா நடத்தியிருப்போம். இல்ல அப்படின்னா இந்த ராஜா கிட்ட நம்ம இப்படி நடக்கல அப்படின்னா நம்ம எதிர்காலம் போயிருன்றதுக்காக ஆண்டவரை விட்டுட்டு ராஜா வயசு வச்சிருப்போம். அதுதான் ஞானம்.
அதுதான் ஞானமான வாழ்க்கை. லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்துக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு, உழைக்கக்கூடிய திறமை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஞானம் இல்லாத வாழ்ந்ததுனால எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கல. இன்றைக்கு எனக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நிறைய பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்கான திறமைகள் இருந்தோம், ஞானம்ன்ற ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. உலகத்தான எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் எவ்வளவு ஞானமா இருக்கிறான், எத்தனை ஞானமா இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஞானமா இல்லையே, நீங்க ஞானமா இல்லையே, வருத்தமா இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுங்க, ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஞானத்திற்கு குறைவுள்ளவளா இருந்தால் என்னிடத்தில் கேளு, நான் தருவேன். கையை அப்படியே மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. முழு இருதயத்தோட நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுங்க. தகப்பனே தகப்பனே சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இறங்கும், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தாரும், எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை தவிர வேற யாரு எனக்கு செய்வா, யாரு எனக்கு செய்வா? ஆண்டவரே ஒரு நாள் அல்ல, ஒரு விஷயத்துல அல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஞானம் எனக்கு தேவைப்பா. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில கவனிங்கள், ஒரு விசை ஞானமா இருந்த உடனே நம்ம என்னமோ பெரிய ஞானவான்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஒரு காரியத்தை ஜெயிச்ச உடனே நம்ம நினைச்சிடறோம் பெரிய ஞானவான் அப்படின்னு நினைச்சிடறோம். இல்ல 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 இல்ல, ஞானம் அப்படின்றது ஒரு விஷயத்துல கிடையாது, ஒரு வருஷம் கிடையாது, ஒரு மாசம் கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஞானம்ன்றது டெய்லி நமக்கு வேணும். இல்ல அப்படின்னா ஒண்ணுல பிடிச்சுக்குவோம், இன்னொன்னுல ஏமாந்துரும். அதனால டெய்லி உங்களுடைய ஜெப குறிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை, எனக்கு சொல்ல வேண்டிய சாட்சி ஒண்ணு இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே, நிறைய இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஞானம் இல்லாம இழந்த உங்களுடைய சாட்சி என் வாழ்க்கை, என்னுடைய நான் பார்த்ததுலேயே ஆயிரக்கணக்கான பேருடைய ஸ்டோரியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளவு ஸ்டோரிஸ் எனக்குள்ள இருக்குது. ஆனாலும் டைம் இல்லை, வேண்டாம், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால உங்களுடைய ஜெப குறிப்பாவே அது மாறிடட்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து இரண்டாவது உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இது ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபம். இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். எப்படி ஜெபம் பண்ணுறது?
தரிசனம் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பா ஜெபம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஆண்டவரே எனக்கு சொத்தும் வேண்டாம், வீடும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், அன்னைக்கு இன்னைக்கு காலையில எனக்கு என்ன வேணுமோ அதை தாருங்க ஆண்டவரே, நாளைக்குள்ளது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே, ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, ஒரு கார் வேணும் ஆண்டவரே, ஒரு 10 லட்சம் ரூபா வேணும் ஆண்டவரே. நம்ம அப்படிதான் ஜெபம் பண்றோம். சோ இந்த ஜெபத்தை யாருடைய ஒருத்தர் சொன்னா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இப்ப உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, அன்றன்றுள்ள படியை எனக்கு அளந்து தாரும், மற்றது எல்லாத்தையும் எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்படின்றது, இன்னைக்கு மட்டும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு 1 டம்ளர் அரிசி தேவைப்படுது, 10 ரூபா காய்கறி தேவைப்படுது, இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு எனக்கு அவ்வளவு கொடுத்தா போதும், நாளைக்கு காலையில 1 டம்ளர் அரிசியும் எனக்கு தேவையான காய்கறியும் கொடுங்க, அப்படி ஜெபம் பண்றது இல்ல. இதனுடைய அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நடுநிலையான ஒரு ஆவி. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாருல்ல, வாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்படின்னா நாம் பரிபூரணம் அடைகிறதுனால் மிஞ்சி கர்த்தர் யார் அப்படின்னு அவரை தூசிக்க கூடாது. எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு பணம் வரட்டும், ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் பணக்காரன் ஆகிறதுனால், எனக்கு வசதி வர்றதுனால நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாம போயிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் நான் ஒன்றும் இல்லாததுனால நான் உங்களை தூசிக்கவும் கூடாது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டிய இரண்டாவது ஜெப குறிப்பு, ஆண்டவரே எனக்கு சமநிலையான ஒரு வாழ்க்கையை தாங்க. அப்படின்னா இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னாலும் சந்தோஷமா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியாது, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், ஒரு கார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான், இந்த கார் சாகிற வரைக்கும் கண்டிப்பா எனக்கு வேணும்ப்பா, எனக்கு கார் இல்லாம வாழவே முடியாதுப்பா. இல்ல இல்ல, அது சரியான வாழ்க்கை அல்ல. எது சரியான வாழ்க்கை அப்படின்னா, சரி கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நாள் வரைக்கும் எனக்கு கார் கொடுத்தாரு, அது வரைக்கும் நான் கார் ஓட்டினேன், அது வரைக்கும் நான் கார்ல இருந்தேன், இப்ப கார் என்ன விட்டு போயிருச்சு, பஸ்ல போறேன், ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்தாருக்காய் நன்றி. சைக்கிள்ல இருந்தேன், சைக்கிள் போச்சு, ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு இருக்கும் போதும் இல்லாத போதும் ஒரே மாதிரியான இருதயம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து எடுத்தாருன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வாரேயானால், நீங்க எத்தனை பேரு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வீங்க? இப்ப வாழ்றது மாதிரியே மகிழ்ச்சியா எவ்வளவு பேர் வாழ்வீங்க? நான் சொல்றேன், நிறைய பேரால வாழ முடியாது. ஐயோ பாஸ்டர், அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. தயவு செய்து இது எதுவுமே ஆண்டவர் உங்கள்ட்ட இருந்து எடுப்பார் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு நிறைவாய் தருவார், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆனா உண்மையாய் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய சரியான மனநிலை என்ன அப்படின்னா, அவன் எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியே யூபித்தர் மெர்க்குரி அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் நம்மத்தில வந்துட்டாங்கய்யா, கடவுள் அப்படியே இறங்கி வந்துட்டாரியா, தூக்கியா அவனை அப்படின்னு சொல்லி தூக்கி தோள் மேல வச்சுட்டு மாலையை போடுறாங்க, கடவுள் மாதிரி வணங்குறாங்க. யூபித்தர் மெர்க்குரின்றது ஒரு கடவுளுடைய நேம், அதை வச்சு அவனை கூப்பிடுறாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, நான் துடைத்து போடப்படுகிற அழுக்க போல. எப்படி? இதை விட குறைவா மதிப்பு போட முடியாது. தொடச்சு போடுற ஒரு அழுக்க நம்ம எப்படியாவது மதிப்போமா? கொஞ்சமாவது மதிப்போமா? அப்படி என்ன ரொம்ப லோவா ட்ரீட் பண்றாங்க. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை தூக்கி தோள் மேல வச்சு மாலையை போட்டு யூபித்தர் மெர்க்குரின்னு சொல்லும் போது, ஏய் சூப்பர் சூப்பரா சூப்பரா, இதே மாதிரி வாழ்க்கை தான்டா எனக்கு சாகர வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லல. அதே நேரத்தில் அவனை தூக்கி கீழே போட்டு குப்பையா போடும்போது, ஆண்டவரே ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்க, என்னை இப்படி குப்பையா போடுறாங்களே,
நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நான் எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னும் தன்னுடைய நிலைமையை குறித்து சோர்ந்து போகவே இல்லை. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பேர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில சமநிலையாய் நீங்கள் வாழக்கூடிய ஒன்று உங்களுக்கு இருக்கிறது? ஒரு நாள் துக்கப்படுறது தவறல்ல, 2 நாட்கள் துக்கப்படுறது தவறல்ல. ஆனா இழந்து போனதையும் விட்டு போனதையும் நினைத்து எத்தனை நாட்கள் என்னுடைய மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், எனக்கு ஒரு சமநிலையான ஒரு ஆவிய எனக்கு தாங்கப்பா. என் முன்னாடி கஞ்சி இருக்குது, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சிடணும் ஆண்டவரே. என் முன்னாடி இன்னைக்கு பிரியாணி இருக்குது, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும் ஆண்டவரே. ரெண்டையும் நினைச்சு நான் துக்கப்பற்றவே கூடாதுப்பா. ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்காக? நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் யோபுக்கு ஆண்டவர் ரெண்டத்தனையான பதில கொடுக்கிறது என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப சமநிலையான ஆள். வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் வராரு வந்து சொல்றாரு, அவ்வளவுதான் ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு போகப்படும், அடுத்து தொடர்ந்து வர்றாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், உங்களுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு போயிட்டாங்க, எல்லாம் ஒரே நாளில் மொத்தம் போனது மாதிரி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே வாஷ் அவுட். கோடீஸ்வரனா இருந்தவன், லட்சாதிபதியா இருந்தவன் ஒரே நாள்ல பிச்சைக்காரன் நிலைமைக்கு வந்துட்டான். ஆனா அவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு சமநிலையான வாழ்க்கை. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்ததற்காக வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கவும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டதுனால மனசு உடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காரவும் இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த மனநிலைமையில இருக்கிறீங்க? எந்த மனநிலையில இருக்கிறீங்க? எந்த மனநிலைமையில உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது? என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது பாஸ்டர், எனக்கு அப்படி சொல்லாதீங்க. அது சிலர் ஜெபம் பண்ணும் போதே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோன்ற அந்த வார்த்தையை அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியா அவங்களுக்கு இல்ல. பாஸ்டர் தயவு செய்து நோன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு அது கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, கிடைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதான் என்ன ஜெபம் பண்றவங்க சிலர் அப்படி ஜெபம் பண்ணிருக்காங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அது கர்த்தருடைய சித்தமோ இல்லையோ, அதை பற்றி பாஸ்டர் அதை பற்றி எல்லாம் தயவு செய்து நோண்டாதீங்க. அது கர்த்தருடைய சித்தமா இல்லை, எனக்கு வேணும் பாஸ்டர், அது எனக்கு வேணும். நீங்க எனக்கு கிடைக்காது அப்படின்ற வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களே அப்படின்னா எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு அப்படி ஒரு ஜெபத்தை நான் கேட்க விரும்பல. எனக்கு நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னா, நான் அப்ப சொல்லுவேன், பிரதர் அது கிடைக்கலனாலும் விட்டுருங்க, அதை விட பெஸ்டா ஆண்டவர் தருவாரு. ஐயோ அதை விட எனக்கு பெஸ்டா வேண்டாம் பாஸ்டர், அதை விட எனக்கு பெஸ்டா வேணாம், எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் அவங்களுக்கு பேசி விளக்கம் கொடுத்து, இல்லப்பா இப்படி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சரி கிடைச்சாலும் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் எனக்கு கண்டிப்பா அதான் பாஸ்டர் வேணும், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர்களுடைய இருதயம் என்ன இல்லை அப்படின்னா, சமநிலையான வாழ்க்கை இல்ல. அவங்க மனசு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் உறுதியாய் கேட்கிறது, வேண்டும். இது இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது இல்லைன்னா என்னால சந்தோஷமா இருக்க இல்ல 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 இல்ல. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. அது என்ன கிருபை அப்படின்னா, நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமா இருக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. விரியன் பாம்பு அவனுடைய கட்டையை எடுத்து தீயில போடும்போது ஒரு விரியன் பாம்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை அப்படியே கவ்வி பிடிக்குது.
பிடிச்ச உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, ஏண்டா டேய், உன்னை விட்டுருமா, அந்த கடவுள் உன்னை விட்டு வைப்பாரா? நீ செஞ்ச பாவம் உன்னை விட்டு வைக்கல, கடல்ல இருந்து உயிர் பிழைச்சு தப்பி வந்துட்ட, ஆனா இந்த விரியன் பாம்பு உன்னை கடிச்சு கொன்றுமே. உடனே அவங்களுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல், என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லல. அதே ஒரு 2-3 நிமிஷம் தாண்டி அவன் சாகாததை பார்த்த உடனே, ஐயோ கடவுள் நம்பத்துல வந்திருக்காரியா, விரியன் பாம்பு கவ்வி பிடிச்சு கூட அவனை ஒன்னும் பண்ணலையா, உடனே என்ன போல யாரு அப்படின்னும் கேட்கல. சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே பிரதர், உங்களை அந்த ஸ்டேஜ்ல போய் தட்டி, உங்க முதுக தட்டி, உங்களை மாதிரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல்ல? அதே நபர் இன்னைக்கு அந்த இடத்துல வச்சு உங்களை ரொம்ப மட்டமாய் அசிங்கமாய், ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இல்ல அப்படின்னு உங்களை பார்த்து தூசிக்கிறாங்களா? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹார்ட் இருக்கிறது? நான் நம்புறேன், அன்னைக்கு எப்படி முதுக தட்டி உங்களை நல்லவங்கன்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்டீங்களோ, அதே போல ஒண்ணும் இல்லாதவங்கன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுகிற இருதயம் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளை, நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. அன்னைக்கு உங்களை தூக்கி முன்னாடி வைக்கும் போது உங்களுக்கு இருந்த சந்தோஷம் ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல, ஆனா இன்னைக்கு உங்களை தூக்கி கீழே போட்டு மிதிக்கும் போது அதே சந்தோஷம், அதையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு, இதுவும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்ன்ற அந்த சமநிலையான இருதயத்திற்காய் கையை மேல உயர்த்தி, இயேசுவே எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஆனா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால முடியறது இல்ல. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும். நன்றி 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 நன்றி. உங்களை தவிர வேற யாருப்பா 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 யாருப்பா? தோல் முதலானவை அழுகி போனாலும், சொந்த பந்தங்கள் உதறினாலும், தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் விலகினாலும், நான் கர்த்தரை நிந்திக்காமலே நித்திரையிலும் அவரை பாடு. நீ கர்த்தரை நிந்திக்காமலே நித்திரையிலும் அவரை பாடு. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும், எனக்கு ஒரு இருதயத்தை தாரும், எனக்கு ஒரு இருதயத்தை தாரும். அது என்ன இருதயம் அப்படின்னா, ஒரு சமநிலையான இருதயம். என்னை மேல வச்சாலும் நான் உட்காருவேன் ஆண்டவரே, என்னை கீழே வச்சாலும் அதை ஒரு வருத்தம் கூட இல்லாம அதை எனக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தந்துருங்கப்பா, எனக்கு தந்துருங்கப்பா. எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஆண்டவர் பரிசுத்தவான்களை நடத்தின விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த கிருபை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. தாவீதை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்க, அந்த இஸ்ரவேல் நாட்டில் உள்ள அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு பாடுறாங்க. குட்டி பையன், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை ரொம்ப குறைவா மதிப்பு போடுறாங்க. நீ என்னடா அந்த ஆடுகளெல்லாம் எங்க அப்படி கிண்டல் பண்றாங்க. உடனே நமக்கா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், அப்படியே தலை மேல ஒரு பெரிய கிரீடம் தூக்கி வச்சது மாதிரி ராஜாவுக்கு முன்னாடி, அதுவும் ராஜாவையும் அவனையும் கம்பேர் பண்ணி ராஜாவை குறைச்சு தாவீதை உயர்த்தி
இன்னும் கொஞ்ச நாட்கள் தாண்டின உடனே சவுலினாலே தாவீது துரத்தப்பட்டு சிங்கத்தினுடைய கெபி, அந்த கெபிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மிருகங்களை கொன்று அங்க நிறைய நாத்தம் பிடிச்ச இடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, 2 வருஷத்துக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம இருந்தா என்ன சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நீங்க கொடுக்காமலே இருக்கலாம்ல, இப்படி கொடுத்துட்டு ஏன் ஆண்டவரே எடுத்தீங்க, கொடுக்காமலே இருக்கலாம்ல. இதே வார்த்தையை சொல்லி நிறைய பேர் நீங்க கேக்குறீங்கல்ல, கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, எனக்கு அப்படிப்பட்ட உயர்வை கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, இப்ப கொடுத்துட்டு எதுக்கு ஆண்டவரை எடுத்தீங்க, எதுக்கு ஆண்டவரை எடுத்தீங்க? இல்ல 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 இல்ல. ஆனா தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, நீர் எனக்கு உயர்விலும் நீர் எனக்கு தேவன், தாழ்விலும் நீர் எனக்கு தேவன். உயர்விலும் நீர் எனக்கு தேவன், தாழ்விலும் நீர் எனக்கு தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இருதயம் இருக்கு, எனக்கு ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது. அது என்ன அபிஷேகம் அப்படின்னா சமநிலையான அபிஷேகம். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, வேண்டாமோ, தீமையை பெற வேண்டாமோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே அடிமையா இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்கான காரியத்தை நான் செய்வது எப்படி? அங்கேயும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அங்கேயும் சரி ஓகே, நமக்கு கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறாரு, அந்த வேலையை பெஸ்டா தான் பண்ணினான். அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஞானமா செஞ்சான், கடினமாய் உழைத்து காரியத்தை செஞ்சான். அதே மாதிரி அவனை திடீர்னு தூக்கி அங்க அந்த காவல் கிடங்கிலே போடுறார்கள், ஜெயில போட்டாங்க, அங்கேயும் பர்ஃபெக்டா தான் செய்தான். அதே மாதிரி அவனை தூக்கி இப்போ ராஜா உன்னதமான ஒரு இடத்துல வச்சு சகல நாடையும் நீதாப்பா பாத்துக்கணும்ன்றாரு, அங்கேயும் அவன் அதே மாதிரி தான் செஞ்சான். சோ போத்திபாருடைய வீட்டுல அடிமையா இருக்கும் போது ஒரே யோசேப்பு, சிறைச்சாலையில இருக்கும் போது ஒரே கேரக்டர், அதே மாதிரி ராஜாவா இருக்கும் போது ஒரே கேரக்டர். 3 இடத்துலயும் அவன் மாறவே இல்லை, 3 இடத்துலயும் அவன் துக்கப்படவே இல்லை, 3 இடமும் அவனுக்கு சமாதானமா தான் இருந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கா இருந்தா 3 இடத்துலயும் 3 விதமா நம்ம வேறுபட்டிருக்க மாட்டோம். இந்த இடத்துல ஒரு மாதிரி, அந்த இடத்துல ஒரு மாதிரி, அந்த இடத்துல ஒரு மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை 3 கர்த்தர் எத்தனை இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அந்த இடம் தான் அவங்களுக்கு புதுசா இருக்குமே தவிர அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா இடத்துலையும் அவங்க தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரைட்டு ரைட்டு ரைட்டு, கர்த்தர் இங்க கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் இங்க வச்சிருக்கிறாரு, ஸ்தோத்திரம். அவங்க இருதயம், அவங்க மனசு அதை மட்டும்தான் செய்யுமே தவிர அவங்க அதை குறிச்செல்லாம் பெருமையை பார்த்த உடனே அப்படியே தலையில ஒரு தூக்கி வச்சது மாதிரி அப்படி இது பண்ணவும் மாட்டாங்க. தாழ்வை பார்த்த உடனே உடஞ்சு போய் ஒரு மூலையிலே உட்கார மாட்டாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா சமமாய். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நமக்கு நாமே ஜெபிக்கக்கூடிய 2வது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சமநிலையான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருக்கணும்னா மனரம்யமா. எனக்கு இந்த ஜெப குறிப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவர் நேற்றைக்கு என்னிடத்துல பேசும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமானதா இருந்துச்சு. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் எனக்கு தேவைப்படுது, எனக்கு தரணும் ஆண்டவரே, என்ன ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஸோ நீங்களும் அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் அதற்காக ஜெபிங்கள். அப்படி இருப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்களை அசைக்கவே முடியாது. அதுதான் குவாலிட்டி, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தரம், அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய தரம், அதுதான். அது ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு தரமே அதுதான். எந்த இடத்துல போனாலும், எந்த சூழ்நிலையில போனாலும் நீங்க மாறாம இருக்கிறீங்கல்ல, அதுதான் தரம், அதுதான் வெயிட், அதான் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அது ஆதாரம், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அது ஆதாரம்.
ஆமென். நான் எவ்வளவு உயர்ந்தாலும் இப்படியே இருக்கணும் ஆண்டவரே, இப்படியே இருக்கணும் ஆண்டவரே. நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். என்னுடைய ஜபக்குறிப்பில் ஒரு மிக முக்கியமான ஜபக்குறிப்பு அதுதான். ஆண்டவரே, நான் எவ்வளவு வளர்ந்தாலும் நானாகவே இருக்க எனக்கு கிருபை தாரும். வளர்ச்சி என்ன மாத்திரக்கூடாது, உயர்வு என்ன மாத்திரக்கூடாது, பிரச்சனை என்ன மாத்திரக்கூடாது. நான் எப்போ ஆண்டவருடைய பிள்ளை, நான் எப்போ கர்த்தரை சார்ந்து வாழ்றேன். நான் சாகிற வரைக்கும் கர்த்தரை சார்ந்து தான் வாழ்வேன். நான் எப்பவும் சந்தோஷமா எல்லாத்தையும் ஏத்துக்குவேன், சாகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஏத்துக்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு ஜபக்குறிப்பை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 141வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 141ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 141வது சங்கீதத்திலே 41ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை எல்லாரும் சேர்த்து, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே மிக உயர்ந்த ஒரு ராஜாவான தாவீது தனக்காக ஜெபம் பண்றான். பாருங்களேன், எனக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குதிரை பலத்தை தாங்க, எனக்கு எதிரியினுடைய நாட்டை தாங்க அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணல. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குன்னே ஒரு ஜெபம் இருக்குது. அது என்ன ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சோ ஒரு ராஜாவே அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாரே, ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பா இந்த 3வது ஜெப குறிப்பு அவசியம். நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, எதற்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் நீங்க ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அது அவசியம், அது தேவையான ஒன்று. டெய்லி காலையில எழும்பின உடனே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரதியாய் இருப்பதாக, இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு அவசியம். ஆனா நம்ம பாருங்க, நிறைய பேர் எதுல நம்ம ரொம்ப தவறணும், எதுல நம்ம வெட்கப்பட்டு போனோம், எதை நினைச்சு இன்னைக்கு ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னா, வாயில பேசிட்டேனே, பேசாம இருந்திருந்தா நல்லா இருக்குமோ. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலரிடத்துல நீங்க நிறைய பேசணும், சிலரிடத்துல நீங்க நிறைய பேசக்கூடாது. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இனி நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், பேசுறதுனால தானே பிரச்சனை, சிலர்கிட்ட பேசுறதுனால தானே, அது எதுக்கு நான் பேசணும், வேண்டாம், ஒரு மனுஷனும் எனக்கு வேண்டாம், எந்த மனுஷன்கிட்ட நான் இனி பேச மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். நான் சொல்றேன் அதுவும் தேவையில்லாதது, அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தா மனநோயாளியா தான் நிறைய பேர் மாறுவீர்கள். நமக்குன்னு ஒரு அவுட்புட் வேணும், நம்ம பேசணும். நமக்கு முக்கியமானவர்களிடத்தில் நம்ம பேசும்போது தான் நமக்கும் ஒரு பாரங்கள் இறக்கி வைக்கப்படும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை ஜனங்களை நம்மை சுத்தி கொடுத்திருக்கிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எக்ஸ்போஸ் அவசியமான ஒன்று. நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டிய அவசியம் உண்டு. பொதுவாக ஹார்ட் அட்டாக்ல மரணம் அடைகிறது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கு தான் அதிகமான ஹார்ட் அட்டாக் வருது, பெண்களுக்கு கம்மியாக தான் வருது. ஏன் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, ஆண்கள் எல்லா பிரச்சனையும் தங்களுடைய இருதயத்திலே அடக்கி வைக்கிறாங்க, ஆனா பெண்கள் தங்களுடைய வாயினால பிரச்சனைகளை எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்றாங்க, வெளியே சொல்லிடுறாங்க. அதனால மனசுல இருக்கிற பாரம் அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுறதுனால அட்டாக் பெண்களுக்கு 90% வர்றதில்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சோ அந்த நோய் வர்றதுக்கு காரணமே மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறதா அப்படின்னு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட சேர்ந்து நீங்கள் அழுங்கள். சோ ஜாலியா இருக்கிறது தப்புன்னு சொல்லல, கர்த்தருக்குள் எப்பொழுதும். வேதமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஜாலி மூட்லயே இருங்கன்னு தான் சொல்லுது. இதுல இருந்து சுட்டுதான் உலகத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது அப்படின்னு இந்த பைபிள்ல உள்ள வார்த்தையை எடுத்துதான் அவன் சொல்றான். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும். நீ மகிழ்ச்சியா இருப்பா, நீ ஜாலியா இருப்பா. ஆனா என்ன பண்ண அப்படின்னா, உன் சந்தோஷத்துல பிசாசு இருக்க கூடாது, உன் சந்தோஷத்துல யார் இருக்கணும், உன் சந்தோஷத்துல கர்த்தர் இருக்கணும். கர்த்தருக்குள் நீ ஜாலியா இரு, மகிழ்ச்சியா இரு. சிரிக்கிறது தப்பு இல்ல, ஜாலியா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு உலகம் இருக்குது, சிரிக்கிறதே தப்புன்னு சொல்ற ஒரு உலகம். சிரிச்சாலே பிடிக்காது. ஏன் சிரிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கணும், அமைதியா சாப்பிட மாட்டீங்களா,
இல்லை அமைதியாக உட்கார மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் இப்படி தான் சத்தம் கேட்குமா அப்படின்னு. அதான் எங்களுடைய வீட்டுக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்க 4 பெண் பிள்ளைகள், 2 அவங்களுடைய பிள்ளைங்க, 2 மருமக்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேரால் நிரம்பி இருக்கும். இவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சிரிச்சு விளையாண்டு இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா இங்கேருந்து திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பொம்பளைக்குன்னா அடக்கம் வேண்டாமா, பாரு எப்படி கத்திட்டு கிடக்குது, அடுத்த வீட்டில் வாழ போகிற பொண்ணு இப்படி கத்திட்டு இருந்தா யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு எங்கள் வீட்டில் உட்காந்து திட்டிட்டு இருப்பாங்க. நான் எங்கள் அம்மாவை திட்டுவேன், ஏமா உனக்கு பொறாமையாக இருக்குது, உனக்கு சிரிக்க முடியலன்னு பொறாமையாக இருக்குதா, அவங்களாவது சிரித்து சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு. அவங்க சிரிக்கிறது பாவமாமா, அவங்க சிரிக்கிறதுனால யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று. பெண்கள் அப்படின்னா சிரிக்கவே கூடாது. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் நம்மை சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் படைத்தார். சில கணவனார் மனைவி சிரிக்க, எதுக்கு சிரிக்கிற நீ, எதுக்கு அப்படி சிரிக்கணும், சிரிக்க வேண்டியதில்லை அப்படி இல்லை. சில மனைவிகள் எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சாலே தப்புன்ற உலகம் எப்படி அது இருக்குன்னு தெரியல. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாய்க்கும் பூனைக்கும் மாடுக்கும் குரங்குக்கும் ஆண்டவர் சிரிப்பை கொடுக்காம மனுஷனுக்கு மட்டும் ஏன் சிரிப்பை கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா நம்ம சிரிக்கணும்னு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நான் அதான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், இந்த மாடெல்லாம் சிரிச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன், இந்த குரங்கு சிரிச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன், அது மூஞ்சியை பார்க்க சகிக்குமா. ஆனா நம்ம சிரிச்சோம் அப்படின்னா இல்லாத அழகும் அப்பதான் வரும். ஆண்டவர் சிரிப்பிலேயே நமக்கு ஒரு அழகை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால நமக்கு என்ன கிருபை ஆண்டவரத்துல கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது, நான் எல்லாத்தையும் பேசணும். ஆனா ஒண்ணு, சிலரிடத்துல சிலதான் பேசணும், இவங்கள்ட்ட இதை பேசக்கூடாது. ஆனா நம்ம ஆட்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்ட்டா, யார்கிட்ட என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்கள்ட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா, இவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்றது, அந்த ஷேரிங்கே கடைசியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிந்து. ஒரு 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறார்கள். நேசிச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்பிக்கிறாரு, இவங்க நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன 2 பேரும் சொல்றாங்க, பரவாயில்ல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்தீங்க, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்தீங்க, 2 பேரும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணமாகி ஒரே வருஷத்துக்குள்ள 2 பேரும் சண்டை போடும்போது இந்த கணவனார் நீ அப்படி இருந்தவத்தானே அப்படின்னு கத்துறாரு, இந்த அம்மா நீ அப்படி இருந்தவன் தானே. 2 பேரும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து பிரச்சனையாகி பிரிச்சுட்டாங்க. நான் தான் இந்த கல்யாணம் ஆக போற அந்த தம்பதிகளுக்கு கூப்பிட்டு நான் கொடுக்குற மிகப்பெரிய கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, தயவு செய்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை அப்படியே குழி தோண்டி என்ன பண்ணிருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும். அது ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சாக்கடையான வாழ்க்கையா கூட இருக்கும். அந்த வாழ்க்கை மொத்தத்தையும் நான் என் மனைவிக்கு எதுவும் மறைக்க மாட்டேன், நான் என் கணவனுக்கு எதுவும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம தானே பாதிக்கப்படுவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன் பாவத்தை நான் கடலின் ஆழத்துல. ஏன் ஆண்டவர் கடலின் ஆழத்துல போடுறாரு அப்படின்னா, நீ திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அதை நோண்டக்கூடாதுப்பா, நீ திரும்ப அதை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் அதை கடலின் ஆழத்துல போடுறாரு. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் எல்லாரிடத்திலும் பேச முடியாது. எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, எனக்கு ஒரு ஆண்டவரே வாழ்க்கை கொடுங்க, எனக்கு ஒரு ஜபக்குறிப்பு இருக்குது, நான் எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. ஆவியானவரே எனக்கு எப்படி கற்றுக் கொடுங்க, நான் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுங்க. இது நான் பல வருடங்களாய் ஜெபிக்கிற ஜெபம். இதுக்கு ஒரு சாட்சி இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப தங்கச்சியை ஒரு அம்மா சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கையில டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் எல்லாம் தூக்க மாத்திரை, இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல மாதங்களாக மனநிலை மருத்துவரிடத்துல அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டரை பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து சர்ச்சில் வந்து கூட்டி ஜோம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் முன்னாடி அவங்க உட்காந்துருக்குறாங்க. அந்த முகம் ஒரு மாதிரி கருத்து போய் இருள் அடைஞ்சு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கூட இல்லாம சோர்ந்து போய் எல்லாமே முடிஞ்சு போற ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளை எனக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. நான் உடனே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு 3/4 மணி நேரம் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி நான் கடந்து வந்த பாதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அப்படியே அந்த பிள்ளையினுடைய முகம் அப்படியே மாறி ஃப்ரெஷ் ஆயிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர்
நான் இதுக்கு முன்னாடி பார்க்குற மனநலமா டாக்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அவரிடத்திலிருந்து போய் மாத்திரைய வாங்கிட்டு அந்த கிளினிக்கை விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு நாள் கூட நான் இந்த 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 பலவீனத்தை விட்டு வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு ஒன் டே கூட இருந்ததில்லை. ஆனா உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போறேன், எனக்குள்ள 100% நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நான் 3 மாசம் அங்க போனதுக்கு இங்கே வந்திருந்தா மாத்திரையே இல்லாம நான் சரியா இருப்பேன் பாஸ்டர். அப்போ நான் என் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவருக்கு ரொம்ப கிருபை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஸோ ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் வார்த்தை அவங்கள தேற்ற, உற்சாகப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் தான் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன். கர்த்தர் தான் அப்படி பேச வச்சாரு. அப்போ அது கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது மட்டும் இல்லை, பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஒரு அருமையான ஒரு பிரதர் வந்து ஆண் குழந்தைக்காக ரொம்ப வெயிட் பண்ணார். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை அவருக்கு பிறந்துருச்சு. இவர் பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு பேரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. ஆண் குழந்தை தான், ஆண் குழந்தைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு. ஆனால் திடீர்னு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த டெலிவரி இதுக்குள்ள போறதுக்கு இப்பதான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணிட்டு போறாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, கால் வரவே இல்லை. என்னடா இன்னுமா குழந்தை பிறக்காம இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணா துக்கமா, பாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர். எப்படி இருக்காங்க கேட்டா, நல்லா இருக்காங்க பாஸ்டர். சிஸ்டர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பாஸ்டர். என்ன பிரதர் ஒரு மாதிரி பேசுறீங்க, என்ன குழந்தை அப்படின்னு கேட்டா, பெண் குழந்தை பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சோகமா. நான் உடனே ஒரு 2-3 நிமிஷம், சே எங்களெல்லாம் ஆண்டவர் நம்பலையா, உங்களை நம்பிட்டாரு பாருங்கய்யா. என்ன நம்பல பாருங்க. ஒரு பொன் குழந்தைய வளர்த்துறதுக்கு என்ன நம்பல, ஆனா ஒரு பொன் குழந்தைய வளர்த்துறதுக்கு ஒன்ன நம்பியிருக்காரு பாரியா அப்படின்னு 2-3 வார்த்தை சொன்ன உடனே அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டாரு. பாஸ்டர் பாஸ்டர் அவர் சொல்லும் போது சொன்னார், அன்னைக்கு போன துக்கம் திரும்பி எனக்கு வரவே இல்லை பாஸ்டர். அப்போ நம்ம இது எதனால அப்படின்னா, பேசுறதுக்கு கூட யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா கர்த்தரே கற்றுக் கொடுக்கிறார். நாங்க பேசுறதுக்கு யார் கற்றுக் கொடுக்கணும்னா கர்த்தர் கற்றுக். இத நான் சொல்லல, சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய ஜெபமாவே வச்சிருந்திருக்கார் அவர். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா, நான் எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எப்படி பேசணும்னு. நான் பேசுறதுனாலதான்ப்பா நிறைய உடைஞ்சு போறேன். எனக்கு பேச தெரியலப்பா, எனக்கு பேச தெரியல. பிரச்சனையை நான் பேசினா ரொம்ப பெருசாகுது, அது குறைவாகல. ஆனா நான் பேசினா பிரச்சனை சால்வ் ஆகணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை எனக்கு தாரும் 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 தாரும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, சாஃப்டா பேசுற எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, கோபமா பேசுற எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. திரும்ப சொல்றேன், சாஃப்டா பேசுகிற எல்லாரும் நல்லவர்களும் இல்ல, கோபமா பேசுற எல்லாரும் கெட்டவங்களும். நமக்கு என்ன தெரியுமா, கோபமா யாராவது பேசிங்கன்னா அவன் கெட்டவன் அப்படின்னு, சாஃப்டா யாராவது பேசினா ஐயோ இவன மாதிரி நல்லவன் எதுவும். ஆனா சாஃப்டா பேசுறவன் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள 1000 விஷத்தை வச்சிருப்பான். சாஃப்டா பேசுகிறவன் பாத்தீங்க அப்படின்னா இருதயத்துல ஒண்ணுமே இல்லாம வெளிப்படையா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, சாஃப்டா பேசுறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, எஸ்தர் இப்பொழுது பட்டத்து அரசியா மாற்றப்பட்டாங்க, ராஜ அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ யூதர்களுக்கெல்லாம் கொல்ல போறோம் அப்படின்ற லெட்டர் ஃபார்ம் எழுதி போட்டாச்சு. இப்ப முருதகாய் இருக்கிறார். இதுவரைக்கும் அவங்கள பார்த்து மகளே மகளேன்னு கூப்பிட்டு இருந்தவர் இப்ப அவங்க ராணி ஆயிட்டாங்க. பக்கத்து கூட இவர் போக முடியாது. ஆனா இப்ப கோவப்பட்டு தான் அவர் ஆகணும், இப்ப கோவப்பட்டு தான் அவர் பேசி ஆகணும். உடனே முருதகாய் என்ன சொல்லி அனுப்புறா தெரியுமா, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இதுவரைக்கும் அப்பா இல்லாத பிள்ளை, அம்மா இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை திட்டாதப்பா, அந்த பிள்ளை திட்டாத, அந்த பிள்ளை அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த சிறிய தகப்பன் அவர் ராணி ஆனதுக்கு அப்புறம் வாய்ஸ் என்ன பண்றாரு, ரைஸ் பண்றாரு. சோ
சில இடங்களில் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருப்பீர்களே, ஆனால் அதுவும் உங்களுக்கு என்னவாதான் முடியும்? ஆபத்தை தான் முடியும். சிலர் அப்படிதான் பண்றாங்க. அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச வேண்டிய இடத்துல அது பேச மாட்டாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியே ஆயிரும். தப்புக்கு நம்ம உடந்த துணை போறது மாதிரியே ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அது நீங்க அவங்கள தப்புக்குள்ள நடத்துறது மாதிரி ஆயிரும். சாஃப்டா பேச வேண்டிய இடத்துல சாஃப்டாவும், ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காவும் பேசுறதா ஒரு சரியான தேவனுடைய பிள்ளை. ஆனா சிலரை பாருங்க, எப்ப பேசினாலும் எப்படிதான் பேசுவாங்க அப்படின்னா, அவர்கள் ரொம்ப இரக்கமா, அவங்களுக்கு இல்லப்பா பிள்ளை, ஆண்டவர் பிள்ளையை சொல்லியிருக்கிறாரு, பிள்ளையை வளர்த்தும் போது பிள்ளைய திட்ட வேண்டிய இடத்துல பிள்ளைய திட்டணும். ஆனா சிலர் அப்படி இல்லை. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் திட்டுவாங்க. இது என்ன, இது ஒரு தகப்பனார்னு, என்ன ஒரு தாயார், அவனை கண்ணை தெரிய வேணா, படிச்சியா, எழுதுனியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா. ஏங்க உங்க வாயில இருந்து அன்பான வார்த்தை ஒண்ணு கூட வராது, என்கரேஜ் பண்ற வார்த்தை ஒண்ணு கூட வராது, பாசமான வார்த்தை ஒண்ணு கூட வராது. எப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? எப்பவும் இப்படி கோபம் மட்டும்தான் வருமா? ஆமா, அவர் 24 hours மிலிட்டரி மேன் மாதிரி மட்டும்தான் இருப்பாரு. அவர் மிலிட்டரி மேன் தான், அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு சாஃப்ட்னா என்னன்னு தெரியாது. சிலர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரே சாஃப்ட், ஐயோ தங்கமே, என் பவுனே, என் செல்லமே அப்படின்னு. இது ரெண்டுமே டேஞ்சர். அதனாலதான் சங்கீதக்காரன் ஐயா தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க. நான் எப்படி பேசணும்னு எனக்கு, யாரிடத்துல எந்த மாதிரி எப்ப பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரொம்ப திட்டுறதுனாலையும் ஒரு ஆள் மாற மாட்டாரு, ரொம்ப அன்பு செலுத்துறதுனாலையும் ஒரு ஆள் மாற. சிலருடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்களை ரொம்ப திட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இவங்க திருந்திடுவாங்கன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. சிலர் இவங்களை ரொம்ப பாசம் காட்டினாங்கன்னா இவங்க ரெடி ஆயிடுவாங்கன்னு பாசம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ரொம்ப திட்டுறவங்க ரொம்ப ஓவராகவும் தப்பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பாசம் காமிக்கிறவங்க ரொம்ப கெட்ட வழிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி எந்த சூழ்நிலைக்கு பேசணும்னு கர்த்தரே கற்றுக் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை ஒரு மனுஷனையே மாத்தி இருக்குது. நான் ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப துன்மார்க்கமா வாழ்ந்திருக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்போ ஒரு நாள் ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணை தன்னுடைய பைக்கில் வச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. இவர் கூட்டிட்டு போய் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசி வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி உங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறான் பைக்கில் அப்படின்னு. இவர் உடனே தன்னுடைய மகன் வந்தாராம் வீட்டுக்குள்ள, ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ள வந்திருக்கிறாரு. உடனே அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. சரி, ஒன்று கேட்குறேன், நீ அந்த பொண்ணை பின்னாடி வச்சு உட்காரும் போது நான் இருக்கிறேன், சர்ச்சினுடைய ஜனங்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமே உனக்கு வரலையா? இவங்க பார்த்தா நம்முடைய சாட்சி கெட்டு போயிருமே அப்படின்ற அப்பாவுக்கு தெரிஞ்சா, இல்லைன்னா சர்ச் பிலீவர்ஸுக்கு தெரிஞ்சா நமக்கு பேர் கெட்டு போயிருமே அப்படின்ற ஒரு எண்ணமும் உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்டாராம். என்னமோ தெரியல, இந்த வார்த்தையில என்ன இருக்குது, ஒன்றும் பெரிய எஃபெக்டிவா இல்லைல்ல, என்னமோ தெரியல, இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த பையனுடைய இருதயம் ரொம்ப உடஞ்சிருச்சாம். அந்த பொண்ணை கூட்டு பைக்கில் சுத்தும் போது எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியலையாப்பா, எங்களை கண்ணில் தெரியலையா, நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடி வரலையா அப்படின்னு சொன்னது அவன் மனசுல குத்தப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். அந்த ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை, அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை உருவாக்கவும் செய்யும், நம்ம பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை கொல்லவும் செய்யும். அப்ப ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, நான் பேசுறதற்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு தாழ்மையா நான் கொடுக்குற அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைய ரொம்ப திட்டுறதுனால
உங்க பிள்ளைய நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைக்கு ரொம்ப அன்பு செலுத்துறதுனால நீங்க நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வர முடியும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, கர்த்தரே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 ஜெப விண்ணப்பங்களை நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தியானிக்கிறதுக்கு உதவி செய்தார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை அவசியம் தனக்காக ஜெபிக்க வேண்டிய 3 ஜெப குறிப்புகள். நம்பர் 1, ஞானத்திற்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, சமநிலையான வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். நம்பர் 3, நம்ம பேசுகிற வார்த்தைக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நின்று, தகப்பனே நீ நல்லவர், உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, எனக்காக நான் ஜெபிக்கணும் ஆவியானவரே. நான் நம்புறேன், ஜெபிக்கும் போதே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கேளுங்க, அப்பா சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 3 ஜெப குறிப்புகளையும் சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வாரம் உங்களை நடத்தட்டும். ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசியிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் பேசியிருக்கிறார். அதற்காக தான் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. கேளுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரோ. ஓ, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. கைகளை மேல உயர்த்தி சொல்லும், ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுவோம், எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு, விருப்பம் இல்லாத செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியான. சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லிக்கொண்டே உங்க வார்த்தையை சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிக்கொண்டே, ஆவியானவரே, ஆவியானவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, கேளுங்க அப்பா சமூகத்துல, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஓ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. தகப்பனே, எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளின்படி நடக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்க அவசியம் உண்டு. உங்களிடத்தில் கேட்கிறது ஒன்று கூட குறையாமல் எல்லாவற்றையும் எங்களுக்காய் தருகிற தெய்வம் நீரல்லவாப்பா, நீரல்லவாப்பா. உங்களால கூடாததுன்னு எது என்ன இருக்குப்பா? இந்த ஆராதனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவங்களை சுற்றி பாளையம் இறங்குகிறார். பலவீனங்கள் சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய்களும் என் பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவருடைய வேலி அவர்களுக்கு அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, பண்ணுகிற பிரயாணம் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோட இருக்கட்டும் சுவாமி. எத்தனை பேர் இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இரக்கமா இருங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே, ஊழியத்திற்காய் காணிக்கைகளினால தசம பாகங்களினால ஆண்டவரை தாங்குகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் எடுத்திருக்கிற அந்த ஆண்டவரை 15 மாதம் கொடுக்க வேண்டிய அந்த தொகைகளை சேகரிக்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். அதற்கு நபர்களை எழுப்பி தாங்கப்பா. இன்னும் அதற்காக கொடுத்தவங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக, பெற்றுக் கொள்ளுவார்களாக. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும். பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.